Hey guys, welcome to KS Kia Squad. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கஸ்டம் ரூம் மேட்ச் தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி ஆடிட்டோம். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடுறோம். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக ரெக்கார்டிங் இது. இன்னைக்கு வந்து கஸ்டம் மேட்ச் தான் guys. இன்னைக்கு இது ஃப்ரெண்டு தான், வேற யாரும் கிடையாது. இது என்னோட ஃப்ரெண்டு கூட தான் ஆடுறேன். அதுவாக நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஊக்கன் எடுத்துட்டு பீக்கு மேலே ஏற போகிறேன். கையில் வர கன் என்ன வரேன்னு தெரியல. எப்படியோ ஊக்கன் எடுத்துட்டு மேலே ஏறிட்டேன். எதனா இருக்குமான்னு தெரியல காய்ஸ். நம்ம இதுக்கு வந்துட்டு கீழே ஏர்ட்ராப் வருது. கீழே இறங்கிட்டு அந்த ஏர்ட்ராப்பில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நான் அவனை போய் அடிக்கலாம். இந்த ஸ்கிட்சு தான் இருக்குது. இந்த ஸ்கிட்சை வச்சு போய் திருப்பி அடிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மேலே ஏறிக்கலாம் அவன் எங்கே இருக்கான்னு. இப்போ நம்ம அந்த பக்கம் போகலாம். பீக்கு எப்போ போல் சாதாரண மாதிரி தான் இருக்குது. இப்போ கீழே போகலாம். இது எங்கே கீழே அப்படியே குதிச்சா எழுத்து குறைஞ்சிடும் காய்ஸ். அதனால் நம்ம ஊக்கன் வச்சு கீழே போயிடலாம். இங்கே அந்த கார் மேலே ஊக் பண்ணி இறங்கிடலாம். இதை இங்கே ஒன்று இது இருக்கும் காய்ஸ், இந்த உடஞ்ச மேலே ஏறுற மாதிரி. அது வரைக்கும் பாருங்கள். அது மேலே ஏறலாமா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற முடியல. ஏறிட்டேன் காய்ஸ். அப்படியே தான் இருக்குது காய்ஸ். எந்த மாற்றமும் இல்லை காய்ஸ். பீக்கில் நம்ம திரும்பி போகலாம். என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு இருக்கான். எங்கே போகலாம்? இவன் பேர் வந்து ரைடர் டீடிங்ஸ். அவனு காய்ஸ் நம்ம வந்து ஈராக் அடிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம வந்து ஈராக் அடிச்சிட்டோம் காய்ஸ். அந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். பிஆர்லேயுமே ஈராக் அடிச்சிட்டேன், சிஎஸ்லேயுமே ஈராக் அடிச்சிட்டேன் காய்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தேன் காய்ஸ். ஆனால் ரொம்ப ஈஸி தான் காய்ஸ். நீங்களும் அடிக்கலாம். நீங்கள் உங்கள் டீமோட ரெஷர் பண்ணி ஆடினீங்களும் அடிக்கலாம் காய்ஸ். இது அந்த கிளாக் டவர் மேலே ஏறி அங்கேருந்து அடிக்கலாமான்னு பார்க்குறேன். ஏறலாம். அங்கேருந்து காட்ட மாட்டுது. நம்ம அங்கேருந்து அங்கே போய் அடிக்கலாம். அங்கே நின்று அந்த வீடு மேலே ஏறிட்டு நம்ம இப்படி ஏறலாம். ரொம்ப லாங்லேருந்து எடுத்து அந்த ஊக்கு வர மேலே வரல. இங்கேருந்து இங்கே கரெக்டாக இருந்தால் தான் காய்ஸ். இப்போ நான் ஜோன் வரும்போது கீழே இறங்க முடியாது. அவன் எங்கே இருக்கானே தெரில காய்ஸ். நம்ம இங்கே உட்காருவோம். வருவானா பார்க்கலாம். அவனை நான் காணும் தேடி இருந்தேன் காய்ஸ். எங்கே இருக்கானே தெரில. சரி அவங்க வீட்டாண்ட இருக்கான்னு நினச்சி நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் பாருங்களேன், அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடு கீழே அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை என்னை அடிக்கிறான் பாருங்களேன். அதை வரைக்கும் பாருங்கள். இந்த லெஃப்டில் இந்த வருங்க. இது இன்னும் அவன் அடிக்கலை. அடிக்கும் போது வரும் பாருங்க. இதை படிப்பான் பாருங்க. ஓடி வரான். நான் அதை பார்க்கவே இல்லை. நான் சரி இங்கே க்ளோவல் கீழே போட முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே உட்காந்து இருந்தேன். அப்புறம் ஸ்கோப் போட்டால் ஆளை காணும். அதனால் திருப்பி நான் அந்த வீட்டுக்கே போயிட்டேன் காய்ஸ். நான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கிட் போட்டு வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். அந்த வீட்டுக்கு இப்போ போனோம். இப்போ அந்த வீட்டுக்கு குச்சிட்டேன் காய்ஸ். இப்போ அவன் இங்கேருந்து எங்கன்னா வருவானா வெயிட் பண்ணிருக்கேன். மேலே இங்கே இருக்கான். எங்கே எப்படிக்கா வருவான்னு தெரியல காய்ஸ். இந்த மாதிரி நிறைய கஸ்டம் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோ வரும் காய்ஸ். நானும் கீழே குதிச்சுது அவன் அடிச்சுவானோ பார்த்து நின்னேன். நானும் எலிமினேட் ஆகிட்டேன். சரி விடுங்க காய்ஸ், அடுத்த மேட்ச் பார்த்து நானும் விட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான். கேப்டன் ஊக்கன் எடுத்துகிட்டு உட்பேக்கரும் ஊக்கனும் அப்புறம் வந்து க்ளோவால் அன்லிமிட்டெட் காய்ஸ். இதுக்கு வந்து க்ளோவோட அன்லிமிட்டெடு, இந்த ஆமோ அன்லிமிட்டெடு. நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து பேட்டில் ராயல் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மேலே ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ட்ராகனை அடிச்சுட்டு அதில் இருக்க
நம்ம கீழே குதிக்கலாம். குதிக்கலாம் இங்கேருந்து பிக்கப் போய் எப்படி குதிக்கலாம். அது அங்கே இருக்காங்க கைஸ், அங்கே இருக்காங்க இங்கே டேமேஜ் விட்டுறாங்க. நம்ம மெடிக்கெட் சுத்த வேணாம். அளக்குண்ட அலக்கு போட்டு நம்ம இப்படிக்கா போய்ட்டு இப்படி போய் உக்காந்துப்போம். கைஸ் அவன் ரைட்டில் போயிட்டாங்க கைஸ். ரைட்டில் போனதே பார்க்காம இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு இப்படி வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கான். நம்ம அங்கே அந்த வீட்டு மேலே எகிரி வச்சுட்டு இப்போ அந்த வீட்டு மேலே போவோம். இப்போ இந்த வீட்டு மேலே வந்துட்டோம். அடிப்போமா? அடிச்சிடலாம் கைஸ், ஈஸி தான் கைஸ். பக்கம் வீடு இருக்கு, அங்கே போவேங்க. கரீனா குத்த சொத்து தாங்க, வேற யாருங்க? யாரு சொன்னாங்க? ஆடணும். பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. அவுட் ஆகிட்டான். போன மேட்ச்சில் அமௌண்ட்டு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க கைஸ். அதான் கைஸ் நான் போடுறேனே. போட மாட்டேன் அவ்வளோவா. எனக்கு அமௌண்ட் போடுறதே பிடிக்காது கைஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு எப்போ வெறியாயிடும் தெரியுமா? இப்போ என்னை அடிச்சுட்டு அமௌண்ட்டு போடுவான். அப்போ தான் வெறிப்பாய் திருப்பி போடுவேன். போன மேட்ச் ஃபுல்லாக அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க கைஸ். அதுக்கு தான் கைஸ் இந்த வாட்டி போட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், யாரையும் அடிச்சுட்டு தயவு செஞ்சு அமௌண்ட் போடாதீங்க. அப்படி அமௌண்ட்டு போடுறாங்களா அவங்கள அடிச்சுட்டு தாராளமாக போடுங்க. தயவு செஞ்சு யாரையும் அடிச்சுட்டு போடாதீங்க. போட்டாங்கன்னா நீங்கள் போடுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம அவங்கள இது பண்ணுற மாதிரி இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி அடிச்சுட்டான். எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், எதுவும் மனசுல வச்சுக்காத. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். இல்லை போய் இவனை போய் விடவே கூடாது கைஸ். இந்த மேலே போய் ஏறினோம் கைஸ். இதுக்கு மேலே ஏறிட்டா அவனால் எதுவும் பண்ண முடியாது. இது ஈராய்க்கோட அமௌண்ட்டு இதுதான் கைஸ். நான் ஈராய்க்கு அதை சொன்னல, அது மாதிரி போடுறேன் கைஸ். அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். பிஆர் ரேங்க்லேங்க நான் ஈராய்க்கு 2 ஸ்டாரு, சிஎஸில் 1 ஸ்டாரு. 1 ஸ்டார் அடித்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி கூட போய் 1 ஸ்டார் கம்மியாகிடுச்சு கைஸ். சீக்கிரமாக நம்ம மாஸ்டர் அடிச்சிடலாம். இந்த சீசன் வந்து இன்னும் 2 மந்த்ஸில் முடிஞ்சிடும் கைஸ். நம்ம அடுத்த சீசனும் ஈராய்க்கு அடிக்கணும் கைஸ். ஆமாப்பா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் தான் கைஸ். அமௌண்ட் போட்டு விளையாடுறோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் விளையாடுறீங்க. யாரும் இல்லை, இவன் ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்கான், ஜாக் ஸ்பேரோ ஃப்ரீ எஃப்எஃப்னு. போய் அவனை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் கீழே லிங்க்கு கூட கொடுக்குறேன் கைஸ், சரியா? அதுலேயும் வீடியோலாம் டெய்லி தான் கைஸ் வரும். அதுக்குன்னு இதை பார்க்காம விட்றாதீங்க. இதுலேயும் வரும், அதுலேயும் வரும். ரெண்டுத்துலேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நாங்கள் வந்து ஒன் வீக் போட போகிறோம். நீங்கள் இதுக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்ததுன்னா நான் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓரமாவாப்பா, வண்டியெலாம் வந்து நம்ம அப்படிக்கா போகலாம். வர அடிச்சுட்டாங்க. அவரோடலாம் பேசக்கூடாது. அவருக்கெல்லாம் பேசினா உன்னை மூட்டையில போட்டு கூப்பிட்டு போயிட்டு அமௌண்ட் போட்டு லூசு மாதிரி ஆடுவார். இந்த மேட்ச் ஹெட்ஷாட் அடிக்காம விட மாட்டேன். நம்ம அந்த இது மேலே ஏறிடலாம். அந்த வீடு இருக்குல்ல, குடோன் மாதிரி இருக்கு, அது ஓப்பன் ஸ்பேஸில், அது மேலே ஏறிடலாம். அது மேலே ஏறி ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம், சரியா? போகிறோம் கைஸ். நம்ம அது மேலே ஏறிடலாம். இப்போ அது மேலே ஏறிட்டோம் கைஸ்.
நம்ம மேலே ஏறிட்டோம். அவனும் ஏறிட்டாங்க guys. எனக்கு ஒரு 49 போயிடுச்சு. நம்ம போய் ரஷ் பண்ணி அடிக்கலாமா? வேணாம். அங்கே இருக்கான் guys அவன். லோவாலே ஒழுங்காக வர மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோவாலில் அடித்தா ஹெச்பி ஏறணும்னா இந்த கேரட்டு பேர் நைரி. இந்த நைரியை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறும். நானே நிறையா வாட்டி லோன் விஷயம் பார்த்துருக்கேன், சிஎஸ்பியும் பார்த்துருக்கேன். க்ளோவால் அடிக்கும்போது இந்த மாதிரி ஹெச்பி ஏறுது. நானே தெரில. அப்புறம் போய் கேரக்டரில் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஐஸா என்ன போட்டிருந்தது. சரி அந்த கேரக்டரை வாங்கிட்டேன். நம்மளோட ஊக்காங்கோட கேரக்டர் வந்து 7வது லெவல் தொடப்போகுது. இது வந்து 6வது லெவல். இதுவும் 7வது லெவல் தொடப்போகுது. அதுக்கப்புறம் எத்தனாவது லெவல்னு தெரில காய்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ கிஃப்ட்டு அப்படி மிஸ்டின்னு போட வச்சுருக்காங்க. அதை அடிச்சிட்டேன்னா நான் வீடியோவாக ஷார்ட்ஸாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம அங்கே ஏற வேணாம். இப்போ நம்ம அங்கே ஏறலாம். ஜோன் அங்கே தான் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஹெச்ஆர்டி படிலாம் காய்ச்சி அவ்வளோதான் காய்ச்சி ஹெச்ஆர்டி அவ்வளோதான் முடிச்சுட்டா.